இந்த படத்தோட ஹீரோ ஒரு புது வீட்டுக்கு கூடி போகிறாரு. அங்கே ஒரு ரூம்லேருந்து வித்தியாசமான சத்தம் வருது. அந்த ரூமை பூட்டியே வச்சுருக்காங்க. அங்கேருந்து சத்தம் வருதுன்னு சொல்லும் போது அவங்க அம்மா அப்பா அண்ணன் எல்லாருமே அங்கேருந்து சத்தம் வரல, நீ ஏதோ கற்பனை பண்ணுறன்னு சொல்கிறாங்க. அது போக பாசமாக நேசமாக வளர்ந்த அவங்க குடும்பமே அவரை என்னமோ பண்ண பார்க்குறாங்க. இந்த மாதிரி எல்லா ட்விஸ்ட்டுமே பேக் டு பேக் கொடுக்குற படம் தான் ஃபர்காட்டன். அதுவும் இந்த கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட் இருக்கு, ஹாலிவுட் படமே தள்ளி நிற்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அவருக்கு 21 வயசு ஆகுது. அப்படி தூக்கத்துலேருந்து வேர்த்து நிற்கும் போது அவங்க அம்மா என்னடா செல்ல ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அப்பா முதல்ல அவனுக்கு தண்ணி கொடுன்னு சொல்கிறாங்க. அவங்க அண்ணன் என்னடா கெட்ட கனவா சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் அம்மா அப்பா அண்ணான்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துட்டு வராங்க. அடுத்த சீன் பார்த்து இவங்க போகிற கார் ஒரு இடத்துல போய் நிற்கிது. அது வேறு எங்கேயுமே இல்லை, இவங்க புதுசாக போகிற வீடு தான். ஆனால் நம்ம ஹீரோக்கு இது புதுசாக இருக்கிற மாதிரி இல்லை, எங்கேயோ பழக்கப்பட்ட மாதிரி இந்த வீடு தெரியுது. அப்போன்னு பார்த்தா அவங்க அண்ணன் வந்து என்னடா புது வீடு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அண்ணனை பற்றி ஹீரோ சொல்கிறான். உலகத்தில் எனக்கு பிடிச்சது யாருன்னு எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணன் ரொம்ப டேலண்ட். அவன் ஸ்கூலில் இருக்கும்போது ஸ்போர்ட்ஸு படிப்பு எல்லா விஷயத்துலையும் அவன் வாங்காத கப்பும் கிடையாது, வாங்காத சர்டிஃபிகேட்டும் கிடையாது. இப்போ வேலையில் கூட அவன் கலக்கிட்டு இருக்கான். எனக்கு இன்ஸ்பிரேஷனே எங்கள் அண்ணன் தாங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அது போக ரீசெண்டாக அவங்க அண்ணனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதாகவும் அதனால தான் அவங்க அண்ணன் நொண்டி நடக்கிறதாகவும் ஹீரோ சொல்கிறான். அப்படி புது வீட்டில் எல்லா பொருளும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து ஒரு கேலண்டரை மாட்டுறாரு. அதில் 1997 மே 5ன்னு போட்டிருக்கு. அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போது சில பொருளெல்லாம் எடுத்துகிட்டு ஹீரோ ரூமுக்குள்ளே வரான். அப்போ அவங்க அண்ணன் கிட்ட சொல்கிறான், அங்கே தான் ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமை நீ எடுக்க வேண்டியதானே, எதுக்கு எங்கூட ரூம் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு அவங்க அண்ணன் சொல்கிறான், அந்த ரூமுக்குள்ளே பழைய ஹவுஸ் ஓனரோட சில திங்ஸ் எல்லாம் இருக்குது, இப்போதைக்கு அந்த ரூமை டச் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஏன் நான் உங்களோட ரூம் ஷேர் பண்ணுறதுல உனக்கு எதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா நீ வேறு இப்படிலாம் பேசுகிறேன், நான் சும்மா தான் நான் கேட்டேன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இப்போ கீழேருந்து அவங்க அம்மா கூப்பிடும்போது அவங்க அண்ணன் கிளம்பி போகிறான். அப்போ இந்த ரூமில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர், அவர் யாருங்க உங்கள் அண்ணனா சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்லி சொல்லும்போது, பார்க்குறதுக்கு நீங்கள் தான் அவருக்கு அண்ணன் மாதிரி இருக்கீங்க, அவர் கொஞ்சம் எங்கே இருக்காருன்னு சொல்லி சொல்லும்போது டக்குன்னு அவங்க அண்ணன் வந்து கீழே கொஞ்சம் வேலை இருக்குது, உங்களால் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லி அவரை கூட்டிகிட்டு போயிடுறான். அப்படி கட் பண்ண நைட் ஆகுது, எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, மேலே ஒரு ரூம் இருந்ததில்ல, அங்கேருந்து ஏதோ சவுண்டு வர மாதிரி கேட்குதுன்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அண்ணன் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உனக்கு ஏதோ தோணிருக்கும் போல இருக்கு, வெளியே இடி இடிக்குதுன்னு சொல்கிறாரு. அவன் சொன்ன மாதிரி வெளியே இடி இடிக்குது. இப்போ அவங்க அப்பா வந்துட்டு நீ மாத்திரையெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறியா சொல்லி கேட்கும்போது எடுத்துகிட்டு இருக்கான்ப்பா சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு சைக்காலஜிக்கலாக சில ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு மட்டும் அது டவுட்டாகவே இருக்குது, மேலேயே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ண நைட்டு அண்ணனும் தம்பி தூங்க போகிறாங்க. ஹீரோ அப்படியே வாக்மேனில் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ரூம் வந்து சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோக்கு கியூரியாசிட்டி தாங்க முடியல. சரி அந்த ரூமில் என்னதான் இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி போகும்போது பின்னாடி இருந்து ஒரு கை டக்குன்னு வருது. அது வேறு யாரும் இல்லை, இவங்க அண்ணன் தான். ஏன் இந்த நேரத்தில் இங்கே சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லைண்ணா, சரி வெளியே மழை வருது, சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கொடையை பிடிச்சிட்டு வாக்கிங் போகிறாங்க. அப்படியே ஒரு இடத்துல நின்றுட்டு அவங்க சிட்டியோட அழகு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அண்ணனுக்கு ஒரு ஃபோன் வருது. எடுத்து அட்டன் பண்ணி பேசுமா, அப்பா சொல்லுங்கப்பா, சரி இப்போவே நான் வந்துடுறேன்னு சொல்லி கிளம்பி போகிறாரு. அவன் எங்கேனா போகிறேன்னு சொல்லும்போது, அப்பா ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருந்தாரு, நான் மறந்துட்டேன், ஒரு 5 நிமிஷம் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோவும் ஜாலியாக அப்படி வாக்மேனில் பாட்டு கேட்டுக்கிட்டே சரி நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லி இறங்கி வரும்போது ஒரு 4-5 பேர் அவங்க அண்ணனை அடித்து போட்டு ஒரு காரில் ஏற்றி கடத்திட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் எங்கள் அண்ணனை விடுங்கடா சொல்லிட்டு ஓடி போகிறாரு. அதுக்குள்ளேயே அவனுக்கு கடத்தி காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த வண்டி நம்பர் மாத்திரம் நல்லா நோட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ஓடி வந்து அண்ணனை கடத்திட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லி அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். கட் பண்ண நம்ம ஹீரோவை பெட்டில் கட்டுறாங்க. ஹீரோக்கு ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. டக்குன்னு அண்ணான்னு சொல்லிட்டு எண்ணிக்கிறாரு. நினைச்ச உடனே அண்ணன் எங்கே அண்ணா வந்துட்டானா சொல்லி கேட்கும்போது அண்ணன் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க. அடுத்ததாக போலீஸ் வந்துட்டு ஹீரோ கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து இந்த மாதிரி தான் நடந்தது, ரொம்ப இருட்டாக இருந்தது, எங்கள் அண்ணனை பிடிச்சி அடிச்சிட்டு இருந்தாங்க, இதுதான் வண்டி நம்பர் சொல்லும்போது அந்த போலீஸ்காரன் இந்த மாதிரி வண்டி நம்பரே இல்லைன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ நான் கண்டிப்பாக பார்த்தேன் இதுதான் வண்டி நம்பர்னு சொல்லும்போது அந்த போலீஸ்காரன் சொல்கிறான், அவங்க நம்பர் பிளேட்டு கூட மாற்றி வச்சிருக்கலாம்னு சொல்லும்போது ஹீரோக்கு சொல்கிறக்கு எந்த பதிலும் இல்லை, அப்படி பேசாமல் இருக்கான். சரி எப்படி யாராவது பணத்துக்காக கடத்தியிருந்தாங்கன்னா எப்படி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொல்லி கால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வேண்டி போலீஸ்காரங்க அங்கேயே தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே செக் பண்ணிட்டு இருக்காங்க. 9 நாள் ஆச்சு, அண்ணன் கிடைக்கிற மாதிரி. நம்ம ஹீரோ அந்த ப்ராப்ளத்துக்கு வேண்டி மாத்திரை சாப்பிட்றாருல, அது ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே கனவு ரிப்பீட்டடாக வருது. யாரோ ஒருத்தர் வந்து ஒருத்தர் அடிக்கிறாங்க, இவன் அண்ணான்னு சொல்லி நினைக்கிறான். அது இப்போன்னு வரல, அவங்க அண்ணன் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த கனவு அவனுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்படி ஒரு நாள் அவன் அந்த கனவு கண்டு எண்ணிக்கும் போது அவனுக்கு ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த ரூமை பார்க்குறான். அந்த ரூம்லேருந்து கதவு லைட்டாக சாத்துற மாதிரி தெரியுது. உள்ளுக்குள்ளேருந்து யாரோ மெதுவாக வர மாதிரி தெரியுது. இவன் பயத்தில் அப்படி பெட்ஷீட்டை போட்டு பயந்து போயிருக்கான். அதுக்கப்புறம் எந்த சத்தமும் காணுன்னு சொல்லி பெட்ஷீட்டை எடுத்து பார்க்குறான். இப்படி ஒரு சத்தம் வந்து நினச்சி பார்க்குறேன், இதெல்லாம் கனவு. ஆனால் அவனுக்கு ஒரு சந்தோஷம் காத்துட்ருக்கு. அவங்க அண்ணனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, அதுவும் 19 நாளுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க. அவங்க அண்ணன் சொல்கிறான், என்னை ஃபுல்லாக மயக்க மருந்து போட்டு தான் வச்சுருந்தாங்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறான். அன்றைக்கி ராத்திரி அண்ணனும் தம்பியும்
ஒட்டுக்கா தூங்க போகிறாங்க. அப்பா தம்பி சொல்கிறான், அண்ணா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது, நீ எதுக்கும் கவலைப்படாத அண்ணன் நான் இருக்கேன்னு சொல்லி 2 பேர் தூங்குறாங்க. மிட் நைட் ஆகுது. அந்த டோர் திறக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது, கேட்டு திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா அண்ணனை காணோம். அப்படி ஹீரோ மறுபடியும் தூங்கிடுறாரு. பார்த்தா காலையில் நினச்சி பார்த்தா அவங்க அண்ணன் படுத்துட்டு இருக்கான். சரி நைட்டு ஏதோ பாத்ரூம் போயிருப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அசால்ட்டாக விட்டுறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த டெய்லி ரொட்டீன் மாத்திரை சாப்பிட்றதுக்கு வேண்டி மாத்திரை எடுத்து வாயில் போடும்போது அது கீழே விழுந்துருது. டேபிளுக்கு அடியில் போன அந்த மாத்திரையை ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க அண்ணன் வந்து என்னடா பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லைண்ணா சும்மா தான் சொல்லும்போது அம்மா அப்பா வெளியே போயிட்டாங்க, நம்ம எதாவது சமைச்சு சாப்பிடலாமா சொல்லி அவங்க அண்ணன் கேட்கும்போது ஓகே சாப்பிடலாமே சொல்லி 2 பேர் நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கேட்குறாங்க எங்கே போனேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எங்கே போனேன்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்கும்போது இல்லை நேற்றுக்கு நைட்டு உன்னை காணுமே, நீ எங்கே போனேன்னு சொல்லி கேட்கும்போது நான் எங்கேயும் போலையே வீட்டில் தான் இருந்தேன்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்கிறான். இல்லை நடுராத்திரியில் நான் உன்னை பார்த்து உன்னை காணோம், கேட்டு திறக்கிற சவுண்டெல்லாம் கெட்டுதுன்னு சொல்லி ஹீரோ சொல்ல நீ எதையோ வளரிட்டு இருக்காதடா சொல்லிட்டு அவங்க அண்ணன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி வெளியே கிளம்பி போகிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ நோட் பண்ணுறான், என்னண்ணா நீ நல்லா நடக்கிறேன்னு சொல்லி கேட்குறான். உனக்கு என்னடா ஆச்சு, நான் நல்லா தானே இருக்கேன்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்ல சரி காலையிலேயே போட்டு என்னை பழி எடுக்காத நான் கிளம்புறேன்னு சொல்லி அவங்க அண்ணன் கிளம்பி போகிறான். அப்படியே ஈவினிங் ஆகுது. வீட்டுக்கு எல்லோரும் வந்துடுறாங்க. எல்லோரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் தூங்க போயிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோ ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே டேபிளே படுத்து தூங்கிட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா அவங்க அண்ணன் பேய் பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட கண்ணுக்கிட்ட கொண்டு போய் ஒரு பென்சிலை ப்ரெஸ் பண்ணி அப்படியே அமுத்துறான். ஹீரோவோட கண்ணுக்கிட்ட போனோன்னா அந்த பென்சிலோட மனம் முடிஞ்சு கீழே விழுந்துருது. அப்படியே அவன் அங்கேருந்து கிளம்பி வெளியே போகிறான். பின்னாடியே நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வரான். அவங்க அண்ணன் தெருமோனை தாண்டுற வரைக்கும் நொண்டி போகிறவன் தெருமோனை தாண்டினதுக்கப்புறம் கேஷுவலாக நடந்து போய் ஒரு டாக்ஸியில் ஏறி கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவும் பின்னாடியே இன்னொரு டாக்ஸியில் ஏறி போகிறான். அந்த டாக்ஸி எங்கெங்கேயோ போது நம்ம ஹீரோவும் பின்னாடியே இன்னொரு டாக்ஸியில் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். வண்டியை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அவங்க அண்ணன் 2 பேர்த்த போய் மீட் பண்ணுறான். நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ வீட்டில் போலீஸ்காரங்க 2 பேர் வந்து விசாரிக்க வந்திருப்பாங்களா, அவங்கக்கிட்ட தான் அவங்க அண்ணன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அண்ணன் சொல்கிறேன் ஏற்கனவே எனக்கு நிறையா ப்ராப்ளம் இருக்குது, நீங்களும் புதுசாக எந்த ப்ராப்ளத்தையும் கொண்டு வராதிங்கன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் உள்ளுக்குள்ளே போகிறான். பின்னாடியே ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவங்க 2 பேரும் பார்த்துறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டியா சொல்லி துரத்த ஆரம்பிக்கும்போது நம்ம ஹீரோ போய் ஒரு சந்தில் போய் ஒழிச்சுக்கிறான். பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு கை வந்துட்டு நம்ம ஹீரோவோட மூக்கில் ஒரு கர்ச்சீஃப் வச்சு அடைக்குது. அது வேற யாரும் இல்லை, அவங்க அண்ணன் தான். பண்ணால் அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எந்த டெஸ்கில் தூங்கிட்டு இருக்காரோ அங்கேருந்தே எழுச்சி பார்க்குறாரு. பின்னாடி பார்த்தா அவங்க அண்ணன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. நேற்றுக்கு நைட்டு தானே இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னு பார்க்கும்போது அவங்க அண்ணன் எணிச்சிட்டு உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ கல் இல்லை அப்படியே ஓடி போய் பாத்ரூம்குள்ளே கதவை சாத்திக்கிறான். அவங்க அண்ணன் வந்து என்னடா ஆச்சு கதவு தரன்னு சொல்லும்போது நீ என்னன்னே கிடையாது, நீ யாருன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனே அடிக்க வரான். அவங்க அண்ணன் அப்படியே மட்டைக்கு போட்டு அவனை கீழே தள்ளிட்டு உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நேற்றுக்கு நைட்டு நீ வெளியே போனீங்களா நான் பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நான் எங்கேயுமே போகல, நேற்றுக்கு நீ மாத்திரை சாப்பிட்டியான்னு கேட்கும்போது அப்போதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது நேற்றுக்கு நம்ம மாத்திரை சாப்பிடலன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த மாத்திரையை கொண்டு வந்து அவங்க அண்ணன் கொடுத்து சாப்பிட வைக்கிறான். இந்த மாத்திரை நீ போடலாட்டினா சில இல்யூஷன்ஸ் உனக்கு வரும், அதனால மறக்காம இந்த மாத்திரையை மட்டும் டெய்லியும் போட்டுன்னு அவங்க அண்ணன் பாசமாக சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் சாரிண்ணா தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். சரி நான் வேலைக்கு கிளம்பி போகிறேன்னு சொல்லி அவங்க அண்ணன் கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோ ஜன்னல் வழியாக பார்க்குறான். வழக்கம் போல் அவங்க அண்ணனும் நொண்டி போகிறான். நம்ம ஹீரோ அப்படியே வந்து டேபிள் கிட்ட வந்து உட்காந்து பார்க்கும்போது தான் அந்த லெட்டு ஒன்று கையில் எடுத்து பார்க்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் சொல்லியிருப்பான் நான் எந்த டாக்ஸில் ஏறி போகலன்னு சொல்லியிருப்பான். இந்த விஷயமும் ஞாபகம் வருமோ நம்ம ஹீரோக்கு அல்லு இல்லை. அவசரமாக கீழே வந்து அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அவங்க அம்மாவுக்கு கண்ணு இருந்தாலும் தண்ணி வருது, உங்கள் அண்ணனோட இதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கும் சரியாக தெரியலம்மா, நீ இந்த விஷயத்தை அப்படியே அமைதியாக வை, அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிடாத, முதல்ல நான் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான். மறுபடியும் அவங்க அம்மா உங்கள் அண்ணனோட இதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் அவன் நம்ம அண்ணனே கிடையாது, நான் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்கிறான். அப்படி மேலே வந்து ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்து ரூம்லேருந்து மறுபடியும் சவுண்டு கேட்குது. ஒரு பேஸ்பால் பேட்டை தூக்கிட்டு இந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்க்காம விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போறான். நிறைய பொருளெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்படியே நவுத்திட்டு பார்க்கும்போது அவங்க தூக்குல தூங்கிட்டு இருக்கான். டக்குன்னு அடிச்சு பார்த்து இது ஒரு கனவு. பார்த்தா வெளியே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே கொலாப்ஸா இருக்கு. அப்படி கீழே வந்து பார்த்து அவங்க அம்மா யாரு கூடயும் போன்ல பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு சொல்லி கேட்டா அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, நீ சரியா நடக்கிறங்கிறான், நீ டாக்ஸிலாம் போனாங்கிறான், அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே சைடு கனால அவங்க அம்மா பார்க்குறாங்க. இவன் நிற்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அப்படியே அவங்க லைன்லேயே அவங்க அம்மா சொல்கிறாங்க யாரோ நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது, அவன் மேலே தூங்கிட்டு இருக்கானா செக் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மேலே போகிறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பின்னாடி வெளியே ஏறி அவங்க அம்மா வரதுக்கு முன்னாடி பெட்டில் போய் படுத்துடுறான். அவங்க அம்மா அப்படி உள்ளுக்குள்ளே வராங்க. ஜன்னல் திறந்துருக்கு, மழை தண்ணியெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்திருக்கு. பெட்ஷீட் திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ படுத்துட்டு இருக்காரு. என்னடா கண்ணா ஆச்சு, வேர்த்திருக்கா, ஏதோ கெட்ட கனவு கண்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமான்னு சொல்லி தலையாட்டுறாரு. அவங்க அம்மா ஒரு மாதிரி ஒரு லுக்கு விடுவாங்க பாருங்க, நமக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். பண்ணா அவங்க அம்மா
சிகரெட்டை பற்ற வச்சுட்டு அவ்வளோதான் அவனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ விண்டோவில் ஓப்பன் பண்ணி கீழே விழுந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லி ஓடி வந்துட்டு இருக்கும்போது காலையில் நல்லா அடிபட்டுருது. இங்கே இருந்தால் நம்மளை முடிச்சு கட்டிடுவாங்கடா சொல்லி வெளியே ஓடி வரும்போது அவங்க அப்பாவை பார்த்துறாரு. அப்பா கிட்டையாவது உண்மையை சொல்லாமா சொல்லி பார்க்கும்போது பின்னாடி வந்து அவங்க அம்மா நிற்கிறாங்க. புட்டிங்கடா அவனன்னு சொல்லும் போது எவனோ ஒருத்தன் வந்து ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோ தப்பிச்சா போதுன்னு சொல்லி ஓடிட்டு இருக்காரு. சந்தா ஓடுறான். பின்னாடியே அவன் துரத்திட்டு வரான். டக்குன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை பார்த்து அந்த போலீஸ்காரங்கிட்ட போய் அவன் என்னை கொல்ல வரான்னு சொல்லும் போது அவன் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். நம்ம போலீஸ்காரங்க வந்து ஹீரோ கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நீ என்ன சொல்கிற? உன் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை கொலை பண்ண பார்க்குறாங்களா இல்லை உன் ஃபேமிலியே அது கிடையாதா சொல்லி கேட்கும்போது இல்லை அவங்க தான் என் ஃபேமிலி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு எப்படி இங்கே ஆதார் நம்பர் கொடுக்குறாங்களோ கொரியாலையும் இந்த மாதிரி ஆதார் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. உன் பேர் இது தானே சொல்லும் போது ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்க கூட தானே வளர்ந்தான்னு சொல்லும் போது ஆமாம் சொல்கிறாங்க. நீ 1977 தானே பிறந்தேன்னு சொல்லும் போது ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ உனக்கு 41 வயசு ஆச்சுன்னு சொல்லும் போது 41 வயசா? எனக்கு 21 வயசு தானே ஆச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். சுற்றி இருக்கிறவங்கள சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் அந்த போலீஸ்காரன் சொல்கிறாங்க, நீ எந்த காலத்தில் வாழ்றா, போய் அந்த கேலண்டரை பாருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ போய் அந்த கேலண்டரை பார்க்கும்போது தான் தெரியுது இது 1977 கிடையாது 2017 சொல்லி தெரியுது. அப்படி நம்ம ஹீரோ போய் கண்ணாடியில் பார்க்கும்போது தான் தெரியுது அவர் எங்கான ஃபேஸ் அப்படி வயசான மாதிரி மாறுது. ஆனால் அவர் வயசான மாதிரி மாறல, அதுதான் அவர் ரியல் ஃபேஸு. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் வேற எங்கேயுமே போகல, அவர் வீட்டுக்கு தான் போகிறாரு. அப்போது மேலே அந்த ரூம்லேருந்து ஒரு சவுண்டு வருது, ஒரு பாட்டு சவுண்டு. என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த ரூமுக்குள்ளே போனால் 2 பொம்மை செத்து போன மாதிரி படுத்து கிடக்குது. ரூம் பார்க்குறதுக்கே ஒரு க்ரைம் சீன் மாதிரி இருக்குது. அப்படியே அந்த ரூமுக்குள்ளே இருந்து அவங்க அம்மா சிகரெட் பிடிச்சிக்கிட்டே வெளியே வர்றாங்க. அவங்க அப்பாவும் வர்றான், அவங்க அண்ணனும் வர்றான். நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அண்ணன் ஒரு ட்விஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறான் பாருங்க. நீ நிற்கிற இதே இடத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொடூரமான கொலை சம்பவம் நடந்தது. ஒரு அம்மாவும் அவங்க பொண்ணும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க. போலீஸ்காரன் கொலையாளியை தேடுறாங்க, கிடைக்கல. நாட்கள் போகுது, வருஷமாகுது, அந்த கொலையாளி கிடைக்கவே இல்லை. உனக்கு தான் நம்ம நாட்டோட சட்டம் பற்றி தெரியுமே, 15 வருஷமா ஒரு கேஸில் கொலையாளி கிடைக்கலாட்டினா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு. அதே மாதிரி இந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கொலையால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் இந்த கேஸை விடுற மாதிரி இல்லை. அதனால் அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி இந்த ஊர்லேயே ஃபேமஸான ஒரு டிடெக்டிவ் கிட்ட இந்த கேஸை ஒப்படைச்சாங்க. அவனும் தேடுறான். நாட்கள் போச்சு, பல வருஷமாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வேற யாரும் இல்லை, அது நீ தான் சொல்லி சொல்கிறாங்க. இந்த டிடெக்டிவ் ஹீரோவை கூட்டிகிட்டு போய் டார்ச்சர் பண்ணுறான், அடிக்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ நான் அந்த கொலையை பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறான். அப்போ தான் தெரியுது இவனுக்கு மெமரி லாஸ் ஆகிருக்குன்னு. அதனால் நம்ம டிடெக்டிவ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டரை கூட்டிகிட்டு வராங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோக்கு அப்பாவாக நடிச்சிட்டு இருந்தவர் தான். அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இவனுக்கு எந்த வயசுலேருந்து மெமரி லாஸ் ஆகிருக்குன்னு முதல்ல கண்டுபிடிப்போம். அந்த டைமில் நம்ம ஒரு டைம் லைனர் உருவாக்குவோம். அப்போ சில சம்பவங்களை அவனுக்கு ஞாபகப்படுத்தினா அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். அதனால நம்ம ஹீரோக்கு சில மருந்தெல்லாம் கொடுத்து ஹிப்னோடைஸ் பண்ணுறாங்க. அப்போ சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ அந்த கொலை நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மா கூட காரில் ட்ராவல் பண்ண மாதிரி சில விஷயம் தெரியுது. படத்தோட ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோ வேர்த்து விறுவிறுத்து எண்ணிக்கிற மாதிரி ஒரு சீனுக்கு அமைச்சிருப்பாங்க தெரியுங்களா, அது இதனால தான். ஒவ்வொரு பிளாட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க பாருங்க. ஓப்பனிங் சீனில் இந்த வீடு நம்ம ஹீரோக்கு பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கும் தெரியுங்களா, ஏன்னா அந்த கிரைமே நம்ம ஹீரோ தான் பண்ணியிருப்பாரு. அதனால தான் இந்த வீடை எங்கேயோ பார்த்த மாதிரி அவருக்கு ஞாபகமாக இருக்குது. அவருக்கு அந்த ரூமில் ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரியே கேட்கும் தெரியுங்களா, அது ஒன்றுமே இல்லை, அந்த கிரைம் சீனை செட் பண்ணுறதுக்கு வேண்டி அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அந்த சவுண்டு தான் அது. 2 பேரும் மலையில் நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணனுக்கு ஒரு கால் வரும் தெரியுங்களா, அது வேற ஒன்றும் இல்லை, சைக்காட்ரிஸ்ட் தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. கிரைம் சீனெல்லாம் செட் பண்ணியாச்சு, இப்போ கூட்டிகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் சொல்லி ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் என்ன இருக்குன்னா நம்ம டிடெக்டிவ் இருக்காரு தெரியுங்களா, அவர் ஒரு டான் மாதிரி நினைக்கிறேன். போலீஸ்காரங்க நம்ம டிடெக்டிவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. 19 நாள் போராடி எப்படி அவரை ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது வெதர்லாம் மாறி போய் கிடக்குது. ஏன்னா அந்த கிரைம் சீன் நடக்கும்போது மழை வந்துட்டு இருக்கும். இப்போ அடுத்த மழை வரதுக்கு 2 நாள் ஆகும் சொல்லிட்டு அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக அவங்க அண்ணன் வெளியே போகிற சீன் எல்லாம் என்னன்னா, இவர் டான் தானே, அவருக்கும் அவர் வேலையை பார்க்கணுமில்ல, அவர் வேலையை பார்க்க போகிற டைமில் அது இவன் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான். எப்படியோ நீ உஷாராயிட்ட, சரி இப்போதான் உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சுல, யார் பண்ண சொன்னது சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அண்ணன் விஷயத்தில் இருக்கிற அந்த டான் சொல்கிறான், என்னோட பாஸ் வந்து கேட்டால் நீ சொல்லுவேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கதவை திறந்து தப்பிச்சு ஓடுறான்.
பின்னாடி அவங்க துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து இன்னொரு கார் வந்து ஒரு மோதுது. இப்போ நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அப்போ தான் அவனுக்கு எல்லா பழைய விஷயமும் ஞாபகம் வருது. படத்தோட ஓப்பனிங் சீனில் காமிச்சிருப்பாங்க தெரியுங்களா, அதே மாதிரியே அவன் ஃபேமிலியோட போயிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அவங்க அப்பா அம்மா ஸ்பாட்லேயே அவுட்டு. அவங்க அண்ணா உசுருக்கு போராடிட்டு இருக்கான், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான். அவங்க அண்ணன் உசுரை காப்பாற்றணும்னா இவனுக்கு காசு வேணும். எவ்வளவோ போராடி பார்க்குறேன், கேட்காத இடம் இல்லை, ஏறாத இடம் இல்லை, யாருமே இவனுக்கு காசு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. இப்போ அந்த டாக்டர் சொல்கிறான், உங்கள் அப்பா அம்மா தான் இறந்துட்டாங்க, காசு சீக்கிரமாக ரெடி பண்ணி உங்கள் அண்ணனையாவது காப்பாற்றலாம்னு சொல்லும்போது இவன் ஒரு சைட்டில் போய் சொல்கிறான், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா நான் என்ன வேலை வேணாலும் செய்கிறேன்னு சொல்கிறான். அன்னோன் ஐடியிலேருந்து ஒரு மெசேஜ் வருது, நீ என்ன வேணாலும் செய்வேன்னு கேட்டா நான் உசுரியாக கொடுப்பேன்னு சொல்கிறான். நீ உசுரெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீ ஒரு உசுர் எடுத்தால் போதுன்னு சொல்லி மெசேஜ் வருது. இருந்தாலும் அவனுக்கு காசு தேவைப்படுறதுனால சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் வருது. அவனுக்கு ஃபோன்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, நீ இந்த மாதிரி இந்த அட்ரஸுக்கு போகணும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த சாவி இருக்கும், ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே போனால் ஒரு அம்மா 2 பசங்க இருப்பாங்க, நீ அம்மாவை மாத்திரம்தான் கொல்லணும், அந்த பசங்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் அவனுக்கு கொடுத்த ஆர்டர். நம்ம ஹீரோவும் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே போகிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு அங்கே போனதுக்கப்புறம் ஒரு சின்ன தயக்கம், ஒரு உசுரை காப்பாற்றுறதுக்கு வேண்டி இன்னொரு உசுரை எடுக்கணுமா, சரி முடியாதுன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பும்போது அந்த அம்மா வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கத்த தொடங்குறாங்க. இப்போ நீ கத்தாதீங்க, நான் போயிடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும் போது அவங்க பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணுக்கிட்டே சொல்கிறான் நம்ம ஹீரோ, நீ கத்தாதீங்க, நான் பேசாமல் போயிடுறேன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்துட்டு இவனை அட்டாக் பண்ண வரும்போது இவன் கையில் இருக்கிற கத்தி வந்துட்டு அந்த பொண்ணு மேலே இறங்கிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ முழிச்சிட்டு இருக்கும்போது அவங்கள காப்பாற்றி வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வரும்போது அவங்க அம்மா மேலே இந்த கத்தி இறங்கிடுது. இப்போ ஹீரோக்கு மனசே இல்லை, என்னடான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு சின்ன பையன் உள்ளேருந்து வெளியே வரான். அப்போ அந்த சின்ன பையன்கிட்ட ஹீரோ போய் சொல்கிறான், நீ பேசாமல் போய் பெட்ஷீட்டை போட்டு படு, ஒரு 1000 வரைக்கும் என்ன அம்மாவையும் அக்காவையும் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது அந்த பையனும் போய் அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே ஒழிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ பார்க்கும்போது தான் தெரியுது, அது வேற யாரும் இல்லை, இவங்க அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிற அந்த டாக்டர் தான். இதில் ட்விஸ்ட் என்னன்னா, இது பண்ண சொன்னதும் அந்த டாக்டர் தான். 2 பேர்த்தோட வாய்ஸு சிமிலராக இருந்திருக்கும், அதை ஹீரோ கண்டுபிடிச்சிருவான். இப்போ அந்த சின்ன பையன் வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறான், அம்மாவும் அக்காவும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த டாக்டர் கதறான், உன்னை என் பொண்டாட்டி தாண்டா கொல்ல சொன்னேன், என் பொண்ணை ஏன்டா கொன்னன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்படியே அவங்களுக்குள்ள கை கலப்பு நடக்கும்போது டாக்டரும் பள்ளத்தில் விழுந்து செத்து போயிடுறான். இதெல்லாம் ஞாபகம் வந்து ஹீரோக்கு மனசே இல்லை. அப்போ அந்த டிடெக்டிவ் வந்து சொல்கிறான், இதுக்கு மீறி நீ உசுரோடு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி விச ஊசி எடுத்து கொல்ல பார்க்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ வாய் திறந்து பேசுகிறான், உங்களை யார் இந்த வேலையை பார்க்க சொன்னாங்களோ அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டதா சொல்லுங்கன்னு சொல்கிறான். அப்போ நம்ம டிடெக்டிவ் டானு, உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா, இது யார் பண்ண சொல்லுன்னு சொல்லி கேட்குறான். எனக்கு ஒரு டவுட் இருக்குது, ஏன்னா அவங்க சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க பேரில் ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தான், அது போட்டது அவங்க ஹஸ்பண்ட் தான், அந்த உனக்கு கொல்ல சொன்னானோ சொல்லி கரெக்டாக கேட்குறான். நடந்தது அதுதான். அந்த டாக்டர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் பேரில் பெரிய இன்சூரன்ஸ் போட்டு அவங்கள போட்டு தள்ளிட்டு அந்த காசு வாங்கியெல்லாம் நினச்சி பார்த்துருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி நடந்திருக்கும். ஆனால் டிடெக்டிவ் இது கேட்டுக்கிட்டே இருக்கான், யார் பண்ண சொன்னது சொல்லும்போது நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி முடங்கிக்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம டிடெக்டிவ் மறுபடியும் பேசுகிறாரு, ஏன் அவங்க அம்மாவையும் அக்காவையும் கொண்டப்போ அந்த சின்ன பையனை மாத்திரம் 1000 வரைக்கும் என்ன, உங்கள் அக்காவும் உங்கள் அம்மாவும் திரும்பி வந்துடுவாங்கன்னு சொன்னீங்களா, எதுக்கு சொன்னேன், அம்மாவும் அப்பாவும் அக்காவும் இல்லாத அந்த பையனை சொத்தையெல்லாம் ஏமாற்றிட்டு அவங்க சொந்தக்காரங்களாம் நெட் ரோட்டில் விட்டாங்க, அந்த பையனை மாத்திரம் ஏன் நீ கொல்லாமல் போனேன், எதுக்கு என்னை கொல்லாமல் போனேன் அப்படியே அந்த டிடெக்டிவ் கத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அழுதுகிட்டே இருக்கான். அப்போ சொல்லு, இதெல்லாம் பண்ண சொல்லுது அவங்க அப்பா தானே சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ, இல்லை இதெல்லாம் பண்ணது நான் தான் சொல்லிட்டு அந்த பழையில அவர் ஏற்றுக்கிறாரு. அப்படியே அந்த கையில் இருக்கிற விஷ ஊசியை கீழே போட்டுட்டு அப்படி ஸ்லோவாக நடந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் அவங்க அப்பா தான் இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேண்டியதை இவ்வளவும் கஷ்டப்பட்டுருப்பார். அப்படியே அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு நர்ஸ் வராங்க. அது டெட் எண்டு சார், அந்த சைடு வழி இல்லைன்னு சொல்லும்போது நம்ம டிடெக்டிவ் ஜன்னலுக்கு திறந்துட்டு அங்கேருந்து கீழே குதிச்சு இறந்து போயிடுறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோக்கு குற்ற உணர்ச்சி தாங்காமல் கீழே கிடந்த அந்த விஷ ஊசியை அவரே எடுத்து போட்டு அவரே இறந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ காரில் ஏறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இயற்கையை ரசிச்சிருந்திருப்பார். அப்போ ஒரு ஃபேமிலியை பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப அழகான ஃபேமிலி சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பார். அது வேற எந்த ஃபேமிலியும் இல்லை, அந்த டாக்டரோட ஃபேமிலி தான். எப்படிலாம் கொண்டு வந்து சிங்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. பர்சனலாக இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு படத்தை ஒரு மாதிரி சூப்பராக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.